மகனே, நீ பல நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் மனதில் இருக்கும் கவலைகள், பயங்கள், தோல்விகள் அனைத்தும் விரைவில் விலகப் போகின்றன. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள். நல்ல நேரம் வரும்போது பலர் அதை அடையாளம் காணாமல் தவறவிடுகிறார்கள். அதிகமாக யோசித்து, பயந்து, சந்தேகப்பட்டு தங்கள் வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், யோசிக்காமல் நான் சொல்கிறதை கேள் மகனே. உன் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கும் அந்த நல்ல எண்ணத்தை உடனே செயல்படுத்து. நீ தொடங்க நினைக்கும் வேலையை உடனே தொடங்கு. நீ எடுக்க நினைத்த முடிவை தைரியமாக எடு. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ சந்தித்த கஷ்டங்கள் வீணாகவில்லை. நீ வடித்த கண்ணீரும் வீணாகவில்லை. ஒவ்வொரு வேதனையும் உனக்கு வலிமையானவனாக மாற்றியிருக்கிறது. இன்று நீ இருக்கும் நிலை நாளை மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. அதற்காக பயப்படாதே. சில நேரங்களில் நான் உன்னை சோதித்தேன். நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாய் என்று பார்த்தேன். நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறாய் என்று பார்த்தேன். இப்போது உன் பொறுமைக்கான பலனை கொடுக்கப் போகிறேன். மகனே, உன்னை இழந்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன்னை விட்டு விலகியவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். இன்று உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் நாளை உன் வெற்றியை பற்றி பேசுவார்கள். அதனால் மனதை தளர விடாதே. நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் ஒரு விஷயத்தை நினைவில் கொள். முருகன் என்னுடன் இருக்கிறார் என்று. இந்த ஒரு நம்பிக்கை போதும். மலை போல் பிரச்சனைகளும் மணல் போல் சிதறிவிடும். மகனே, நான் உனக்காக ஒரு பாதையை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் நடந்து செல். அதிகமாக யோசிக்காதே, பயப்படாதே. உன் நேரம் வந்துவிட்டது. உன் வெற்றியும் நெருங்கிவிட்டது. உன் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. நான் சொல்வதை நம்பு. உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. வேல்முருகனின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். வெற்றி உன் வாசலை தேடி வரும்.